ஸ்டாக்ஸும் வந்திருக்கு. பிராண்ட் நியூ ஐ மீன் சென்ஸ் ஆக்சுவலாக புது ஸ்டாக் இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் வந்திருக்கு. கொஞ்சம் ப்ரீமியமான ஃபோன்ஸ் ஐஃபோன்லேயே நிறைய செக்மெண்ட்ஸில் ஐஃபோன் 12 இருக்குது, ஐஃபோன் 15 இருக்குது, ஐஃபோன் 14 ப்ரோ இருக்குது, ஐஃபோனில் 16 ப்ரோ இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுமாதிரி சாம்சங் S24 இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபோன்ஸ் இருக்குது. நான் 1 by 1 ரேட்டு சீப்பஸ்ட் ரேட்லேருந்து காமிச்சிட்டு வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A30s பாக்ஸ் இருக்குது, டிவைஸ். இந்த சாம்சங் A30s ஒரிஜினல் டிஸ்பிளேயோட இருக்குது, காம்போல எதுவும் சேஞ்ச் பண்ணல. இதோட எல்இடி டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளேக்காகவே வாங்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதோட கிளாரிட்டி எல்லாமே நல்லாயிருக்கும். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 128GB நினைக்கிறேன், அதை காமிச்சிடுறாங்க. சாம்சங் A30s 4GB RAM, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 128GB இன்பில்டோட இருக்குது. இது ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். ஜஸ்ட் 3950 3950 ரூபாய்க்கு சாம்சங் A30s சூப்பரான ரேட்டு, தாராளமாக வாங்கலாம். சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A70 இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளேயோட இருக்குது, காம்போல சேஞ்ச் பண்ணாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இதுவும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், AMOLED டிஸ்பிளே, டெம்பர் கிளாஸும் போட்டுருக்காங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ள எதுவும் ஸ்க்ராட்ச் இடென்ட்லாம் இல்லை. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB நினைக்கிறேன், அதை காமிச்சிருப்பாங்க. சாம்சங்கில் வந்து A70 அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 6GB வேரியன்ட் 128GB இன்பில்டோட. இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5500 5500 கொடுக்குறோம். சூப்பரான ரேட் தான் இது கூட. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் A13 இதுவும் கொஞ்சம் லேட்டஸ்ட்டாக வந்த ஃபோன் தான், ஆனால் அது மாதிரி எல்இடி டிஸ்பிளே கிடையாது. இது TFTS அந்த IPS டிஸ்பிளே வரும். இதுவும் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிஸ்ட்டாக கொடுக்குறோம். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB இன்பில்டோட ஒரு நல்ல பீஸ்லாம் கண்டிஷனாக இருக்குது. நான் யூஸ்வலாக வந்து டிஸ்பிளே காம்போ எதனா சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா தாராளமாக சேஞ்ச் பண்ணியிருக்குன்னு சொல்லி கொடுப்போம். சேஞ்ச் பண்ணலன்னா அதை மென்ஷன் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரிஜினல் டிஸ்பிளேட இருக்குது. சாம்சங் A13 இது ஒரு 4G டிவைஸ் தான். இது ரேட் பார்த்தீங்கன்னா 4650 4650 ரூபாய்க்கு சாம்சங் A13 கொடுக்குறோம். சூப்பரான ரேட் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா Note 9 ப்ரோ மேக்ஸ்ன்னு தெரியல, இது காமிச்சிடறேன் பாருங்க. ரெட்மியில் Note 9 Pro இது பார்த்தீங்கன்னா பீஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது, ஒரிஜினல் காம்போவோட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் டோர் மட்டும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீவர்க் பண்ணதுனால அங்கங்கே கொஞ்சம் பேச்சஸ் பண்ண மாதிரி அது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, சைடு பவர் பட்டன் மாற்றுறதுக்காக. மற்றபடி பீஸ்லாம் நல்லா இருக்குது. இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா 4GB RAM அப்புறம் 64GB இது பாருங்க. ரெட்மி Note 9 Pro 4GB RAM 64GB. இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 3950 3950 கொடுக்குறோம். இது நல்ல ரேட்டு தான் அது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாம்சங் S21 ரேட் கம்மியாக ஜஸ்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7500 ரூபீஸுக்கு சாம்சங் S21 5G ஃபோனு பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இதோட பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இந்த மாதிரி லைன்ஸ் மட்டும் இருக்குது. அதான் ரொம்ப மைல்டான லைன்ஸ் தான், பெரிய லைன்லாம் இல்லை. ஒரிஜினல் டிஸ்பிளே இருக்குது, காம்போலேருந்து சேஞ்ச் பண்ண. இது ரேட் பார்த்தீங்கன்னா 7500 ரூபீஸ் 7500 ரூபாய்க்கு சாம்சங் S21 5G கொடுக்குறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஃபோன் ஒரே மாதிரி இருக்கும். இது ஒரு 3 ஃபோனோட ரேட் பார்த்தீங்கன்னா 12950. இதை காமிச்சிருந்தேன் பாருங்க. 3த்துக்கும் ஒரே ரேட்டு தான், கொஞ்சம் வேரியண்ட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதோட மோட்டோ Edge 40 Neo இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 12950 ரூபீஸ். பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB இன்பில்டோட பாக்ஸு கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஃபோனை கர்வ் எட்ஜ் டிஸ்பிளேயோட இந்த ரேட் கன்ஃபார்மாக கிடைக்காது. இதே மாதிரி இதுக்கு முன்னாடிலாம் போட்டோம். இது ஆக்சுவலாக ஒரு இன்ஃபிங்கர் டிஸ்பிளேயோட இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதோட இன்ஃபிங்கர் டிஸ்பிளே இருக்கும், பார்த்தீங்கன்னா இது கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கோம். இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB பீஸ்லாம் ஓரளவு நல்லா க்ளீனாக இருக்குது. பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, USB சார்ஜர் மட்டும் இல்லை. இது ரேட் பார்த்தீங்கன்னா 12950 12950 ரூபா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் 12950 ரூபா. ரியல்மி 11 Pro 5G இதோட வேரியன்ட் கொஞ்சம் ஸ்பெஷல். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்பில்டோட 3 ஃபோனுமே ஆக்சுவலாக கர்வ் எட்ஜ் டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அதோட பிரைட்னஸ், அதோட நெட்ஸ் எல்லாரும் சூப்பராக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டு, அப்புறம் 100 மெகாபிக்சல் கேமரா, பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது. இதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்குது, காமிச்சிடுறேன். ரியல்மி 11 Pro இது ஒரு 5G டிவைஸ் தான். இது ஒரு கர்வ் எட்ஜ் டிஸ்பிளே தான். நிறைய பேருக்கு இந்த ஸ்டைல் பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த டெக்ஸ்சர்லாம் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கும் சரி. இதோட டிஸ்பிளேயோட கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருக்கும். இது காமிச்சிருப்பாங்க. இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷல். ஆக்சுவலாக இதோட வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 256GB இன்பில்டோட ரியல்மி 11 Pro இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 12950 12950 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சூப்பரான ரேட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல்மி Narzo 60 Pro இதில் ரெண்டுத்துல இல்லாத ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இதில் வந்து சார்ஜரும் USBயும் இருக்குது. இதோட ஸ்பெக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஸ்பெக் தான். ஆக்சுவலாக 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட இருக்கும். அதே மாதிரி வந்து Dimensity 7050 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதுவும் 100 மெகாபிக்சல் கேமரா. இது ப்ரோ சீரிஸ், இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். இதுவும் ஒரு ப்ரோ சீரிஸ் தான். மோட்டோ Edge 40 Neo சீரிஸ், அதுவும் நல்லா இருக்கும். இதுவும் பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இதோட சார்ஜர் USB கேபிள் இருக்கும். யூஸ்வலாக நம்ம என்னென்ன வருதோ அப்படியே கொடுத்துரும், எது வரலையோ அதை கொடுக்க மாட்டோம், அதை சொல்லிடுறோம். இது ரியல்மியில் Narzo 60 Pro நல்ல ஃப்ரெஷ் கண்டிஷன் இருக்குது, நல்ல மின்ட் கண்டிஷன் கூட சொல்லலாம். ஒரு நல்ல கிளியர் கண்டிஷனில்
இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 12,950. எல்லாமே சூப்பரான ரேட்டு. எல்லாமே யூஸ்வலாக ரொம்ப லீஸ்டான ப்ராஃபிட் தான் வச்சு கொடுப்போம் எப்பொழுதுமே. அதனால் ரொம்ப சீக்கிரமாக நம்ம கிட்ட சேல் ஆகிடுது. கஸ்டமர் ரொம்ப நல்லா அப்படியே நம்ம கிட்ட அபிப்பிராயம் சொல்கிறாங்க. நீங்கள் கரெக்டாக சொல்லி பிஸ்னஸ் பண்ணீங்க, அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி கேட்டால் சொல்லுங்கள். ஜஸ்ட் 12,950 ருபீஸ்க்கு 3 பீஸ் கொடுக்குறோம். 3 பீஸ் இல்லை, ஒன்று ஒரே ரேட்டு 12,950, 12,950, 12,950. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் ஒரு 3-4 டிவைஸ் இருக்குது. ஆக்சுவலாக அதை காமிச்சிடுறேன். இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 12 பாக்ஸ் இருக்குது, யூஎஸ்பி இருக்குது. பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மின்ட் கண்டிஷனில். ஆக்சுவலாக ஒரு ஸ்டார் லைட் கலரு, ஃபேஸ் ஐடி, 2 டோன் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து 86% இருக்குது. இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஆக்சுவலாக பீஸ் நான் ரொம்ப நல்லா க்ளீனாக ஜென்யூனாக சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ஸ்க்ராச்சோ டென்ட்டோ அந்த மாதிரி இல்லை. இது ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா 20,800, 20,800 ரூபாய்க்கு ஐஃபோன் 12 64GB. பேட்டரி ஹெல்த் வந்து 86%. எந்த ஒரு காம்போவும் சேஞ்ச் பண்ணல, எந்த சர்வீஸும் போகாமல் நல்ல ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. தாராளமாக ஒரு 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 ஐஃபோனில் தாராளமாக இந்த ரேட்டுக்கு வாங்கலாம். பாக்ஸ் இருக்குது, டிவைஸ் இருக்குது, அதோட சார்ஜர் கேபிள் எல்லாமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 months சொல்கிறேன். 3.5 97,500 ரூபாய்க்கு போடுறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட இந்த ஃபோன் வேணாம் அப்படின்னு ஐஃபோன் 14 கூட என்னோட ஃபோன் இது கூட தாராளமாக எடுத்துக்கலாம். இது தேவைப்படாது. இது ஒரு 2560 வேரியன்ட் தான். இதுக்கு தனியாக ஃபேஸ் ஐடி, 2 டோன் எல்லாமே இருக்குது. இதோட பெஸ்ஸில் எல்லாமே சூப்பரான இது இருக்குது. இதுக்கு ரொம்ப கம்பேர் பண்ணி பார்த்தா அவ்வளோ நம்ம சொல்லப்போனால் ஒரு ஆசையாக இருக்குது, யூஸ் பண்ணலாம் போல இருக்குது. ஆனால் பட்ஜெட் இருக்குது. இது ஐஃபோன் 16 ப்ரோவில் 256GB பில்ட் வேரியண்ட்டோட இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 100% இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. இது ஒரு சின்ன இது கூட கம்மியாகாமல் 107 இருக்குது. ரொம்ப இதுவும் நல்லா ஜென்யூனாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அது பெருசாக ஹார்ட் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 91,500 ருபீஸ்க்கு வரும். 91,500 ரூபாய்க்கு ஐஃபோனில் 16 ப்ரோ ஏறக்குறைய உங்களுக்கு ஒரு 7,000 to 8,000 கம்மி பண்ணிட்டேன். பில் வேல்யூவில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 35,000 to 40,000 கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. சூப்பரான ரேட்டு 91,500க்கு தாராளமாக வாங்கலாம். சூப்பரான ரேட்டு, செக் பண்ணி கூட எடுக்கலாம் நீங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 15 இது ஒரு வீக்கெண்ட் ஆஃபருக்காக போடுறது. இதோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15ல் 256GB வேரியண்ட் எல்லாமே கொஞ்சம் நல்லா ப்ரீமியமான ஃபோன் தான். அதை காமிச்சிருந்தேன் பாருங்க. ஐஃபோன் 15ல் 256GB வேரியண்ட், பேட்டரி ஹெல்த் இதுவும் மோர் தென் 80% இருக்குது. அதான் காமிச்சிருந்தேன் பாருங்க. 80ல் 93 இருக்குது. அதாவது ரொம்ப நல்லா க்ளீனாக இருக்குது. சின்னதாக ஒரு டென்ட் மட்டும் இருக்குது. டென்ட் கூட இல்லை, சின்னதாக லைட்டாக ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஒரு ரைட் சைட் கார்னரில் இருக்குது. மற்றபடி பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளீனாக இருக்குது. இது வேறு எதுவும் ரொம்ப இதுவும் இல்லை. ஆக்சுவலாக வந்து இது ஒரு சைரா ப்ளூவா அந்த கலர் தான் நினைக்கிறேன். பேட்டரி ஹெல்த்தும் நல்லா இருக்குது, 93% இருக்குது. ஒன்லி டிவைஸ் தான். 256GB வேரியன்ட் கொஞ்சம் ஸ்பெஷலான வேரியன்ட் தான். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 42,800 ருபீஸ் போட்டிருந்தோம். இது வீக்கெண்ட் ஆஃபர்னால ரொம்ப லீஸ்ட்டாக கம்மி பண்ணி ஜஸ்ட் 41,500, 41,500 ரூபாய்க்கு ஐஃபோன் 15 கொடுக்குறோம். சூப்பரான ரேட்டு. தேவைப்படுறவங்க சொல்லுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த S24 சாம்சங் S24 பாக்ஸ் பில்லோட இருக்குது. இன்னும் ரேட் கன்ஃபார்ம் ஆகல, ஆனால் அது போடுறவங்களுக்கு. இது இல்லாமல் ஐஃபோன் வந்து இந்த மாதிரி 14 ப்ரோ இருக்குது. இதோட இது இருக்குது OnePlus Nord 2 லாஸ்ட்டாக சொல்ல மறந்துட்டேன். OnePlus Nord 2ல 2 ஃபோன் இருக்குது. சொன்ன மாதிரி 8GB RAM 128GB பில்ல ஒரு ஃபோன் இருக்குது, 11,950. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 12GB RAM 256GB பில்லோட இது பாக்ஸ் ஃபுல் கிட்டோட சார்ஜர் இருக்குது, USB இருக்குது. பீஸ் ரொம்ப நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்குது. OnePlus Nord 2 5G ஃபோன், 12GB RAM 256GB பில்லோட இது ரேட் பார்த்தீங்கன்னா 12,950, 12,950 ரூபாய்க்கு 12GB RAM 256GB வேரியன்ட். 11,950க்கு வந்து 28GB வேரியன்ட் இருக்குது. ஃபோன் வேணா கூட உங்களுக்கு ஐஃபோனில் இல்லை சாம்சங் S23 அந்த மாதிரி வேணா கூட கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். லேப்டாப்ஸ் ரொம்ப நல்லா சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்கு. பசங்களை ரொம்ப நிற்கிறோம். ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு செட்டாக வந்து வாங்கிட்டு போனாங்க. நிறைய பேர் ரெஃபர் பண்ணுறப்போ நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இது ரேட் கம்மி பண்ணி கேட்டாங்க. ரேட் கம்மி பண்ணி கொடுக்கல. ஆக்சுவலாக அது ரேட் ரொம்ப லீஸ்ட்டாக தான் போகிறதுனால அதனால் கொஞ்சம் ஒரு சின்ன கிஃப்ட் இல்லை சார்ஜர் ஃப்ரீ அது மாதிரி பண்ணி கொடுக்குறோம். நம்மளால் முடிஞ்ச சைடில் ஓரளவு ரொம்ப லீஸ்ட்டாக தான் போடுறோம். தேவைப்படுற லேப்டாப் என்ன கூட இந்த தாராளமாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து ஸ்டாக் வீடியோ வந்து ஃபோனுக்காக தான் இருக்குது ஸ்பெஷலாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் டைம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுங்க. தேங்க்யூ.